ஓகே, செகண்ட் சம் எக்ஸசைஸ் 2.4ல் செகண்ட் சம் பார்க்கலாம். பாசிட்டிவ் நம்பர் ஒரு நம்பர் இருக்குது இஸ் 5 டைம்ஸ் அனதர் நம்பரா. ஒரு பாசிட்டிவ் நம்பர் தெரியாது, எவ்வளோனே தெரியாது நம்மளுக்கு. அந்த பாசிட்டிவ் நம்பர் தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் த அனதர் நம்பரா. 5 டைம்ஸாக இருக்கும் அந்த நம்பர் மாதிரி. அனதர் நம்பர் வந்து 5 டைம்ஸ். அதே எக்ஸில் நீங்கள் 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் கிடைக்குதான். சரியா? இப்போ இஃப் 21 இஸ் ஆடட் டு போத் த நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு இருக்குது, அந்த அதே எக்ஸை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு நம்பர் இருக்குது. சரியா? இப்போ இந்த ரெண்டு நம்பர் கூடயும் நீங்கள் 21 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 21 5x ப்ளஸ் 21. சரியா? ஆட் பண்ணியாச்சு. தென் ஒன் ஆஃப் த நியூ நம்பர்ஸ் பிகம்ஸ் ட்வைஸ் தி அதர் நியூ நம்பர். இந்த நியூ நம்பரில் ஒன்று வந்து இன்னொன்று விட ட்வைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 2 மடங்காக இருக்குது. ஒரு நம்பரை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு நம்பர் 2 மடங்காக இருக்குது. அப்போ இதில் எது 2 மடங்காக இருக்கும்? பெஸ்ட் ஸ்மால் திங்கிங். எது பெருசோ அதை நம்ம ஒரு சைடாக வச்சுட்டு சின்னது தான் டபுள் ஆக்க முடியும், அப்போ தான் ஈக்குவல் ஆகும். பெருசை நீங்கள் ட்வைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குமே தவிர ஈக்குவல் ஆகாது. அப்படி தானே? ஸோ இதில் எக்ஸ் பெருசா 5x பெருசா? 5x தான் பெருசு. அது கூட 21 ஆட் பண்ணும்போதுமே எது தான் பெருசு? இது தான் பெருசு. ஸோ ஒரு பெரிய நம்பரை எடுத்துக்கிட்டு இன்னொரு நம்பரை வந்து ட்வைஸ் பண்ணால் தான் அது ஈக்குவல் ஆகும். சரிங்களா? ஸோ ட்வைஸ் த எக்ஸ் ப்ளஸ் 21. இதுதான் சின்ன நம்பர் இல்லையா? அந்த சின்ன நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய நம்பருக்கு நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட், பேசிக் கான்செப்ட்ஸ், நம்ம யோசித்து பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு ஃபார்முலா, இது வந்து ஒரு ரூல் அப்படிலாம் கிடையாது. நம்ம பேசிக்காக திங்க் பண்ணணும். ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் ட்வைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் ட்வைஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது இன்னும் பெருசாகுமே தவிர எக்ஸ் ப்ளஸ் 21க்கு வந்து ஈக்குவேட் ஆகாது. பட் எக்ஸ் ப்ளஸ் 21 வந்து 2 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவல் ஆக வாய்ப்பு இருக்குது? வாய்ப்புன்னு இல்லை, கரெக்டாக ஈக்குவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது 5x ப்ளஸ் 21 கூட. சரியா? ஓகே, இப்போ இதை ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ 5x ப்ளஸ் 21 2x ப்ளஸ் 42. இப்போ எக்ஸெல்லாம் ஒன் சைடாக கொண்டு வரலாம். 5x மைனஸ் 2x 42 மைனஸ் 21 3x is equal to 21. So x is equal to 21 by 3. So x is equal to 1 3 is 3 7 3s are 21. இதுதான் அந்த அவங்க ஒரு நினச்ச அவங்களோட ஒரு பாசிட்டிவ் நம்பர் அவங்க வச்சுருக்காங்க. இதே இன்னொரு நம்பர் என்னது? 2 நம்பர் நினச்சிருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸு 7னா 1 நம்பர் வந்து எக்ஸு, அனதர் நம்பர் என்ன அப்படின்னா 5x. அப்படி தானே? ஸோ 5 × 7 35. ஸோ அந்த 2 நம்பர்ஸ் எதெல்லாம்னா 5ம் 35 தான். 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? 5 7ம் 35 தான். 5 7s are 35. ஸோ 1 நம்பர் வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அனதர் நம்பர் 5x வேணும். 5 × 7 35. ஸோ 7 35 2 நம்பரும் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் இந்த சம். கொஞ்சம் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு இதிலேருந்து சால்வ் பண்ணி எக்ஸு கிடச்சிரும். அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக 2 நம்பர் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, தேங்க்யூ.